பாரு, நீ நம்புறியோ இல்லையோ, ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. இந்த விளையாட்டுல 2 ஆட்டக்காரங்க மட்டும் இல்ல, 3வது ஒரு ஆட்டக்காரன் இருக்கான். அது நான் தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கே உன்னையும் அந்த மொத்த தங்கத்தையும் விஜயநகரத்துடைய எல்லையை கடந்து அனுப்பி வச்சலாம் நானும் மகாமந்திரியும் முடிவெடுத்திருக்கோம். அதனால நீ சீக்கிரமா எல்லா தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு மகாமந்திரியோட மாளிகையில இருக்கிற அவரோட அறைக்கு வந்துரு. ஐயோ, அதனாலதான் எல்லை பொறுப்பையே நான் மகாமந்திரியார்கிட்ட ஒப்படைச்சேன். உனக்கு இன்னுமா புரியல? நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னை மாட்டி விடுறதுக்காக நீங்க ஏதோ ஒரு வலைய விரிக்கிறீங்க. பாரு, ஏற்கனவே நீ வலையில மாட்டிக்கிட்டு தான் இருக்க. இப்ப நீ பாதுகாப்பா விஜயநகரத்துடைய எல்லையை கடந்து போறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இதுதான். ஆனா ஒரு வேளை உனக்கு நம்பிக்கையே இல்லைன்னா உன்னை மரண தண்டனையில இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. புரிஞ்சுதா? நான் திரும்பி வரமாட்டேன்னு மட்டும் நினைக்காத. உன் வாயால நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நான் இங்க வந்துகிட்டே தான் இருப்பேன். புரிஞ்சுதா? இறுதியா நான் விரிச்ச வலையில நீ மாட்டிக்கிட்டே இல்ல கை காலா. இனிதான் ஆட்டம் சுவாரஸ்யமாவே இருக்க போகுது. ஏன்னா இந்த முறை உன்னால தப்பிக்க முடியாது கை காலா. இப்ப உன்னுடைய முகமுடி கிழிய போகுது. இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. அந்த கருவூல அலுவலர் செத்தானா இல்லையான்னு கூட தெரியல. இந்த நேரத்துல யாரு வந்திருப்பாங்க? சீக்கிரமா உள்ள கொண்டு வாங்க. இதெல்லாம் இங்கேயே கொண்டு வந்த உங்களோட கட்டளை தான். என்னோட கட்டளையா? ஆமா. இந்த பெட்டிகளுக்குள்ள என்ன இருக்கு? கருவூலத்தில் உள்ள உண்மையான தங்கம். நம்ம மாத்தி வச்சோமே அதுதான். இதை எடுத்துக்கிட்டு இங்கே ஏன் வந்த? நீங்க தானே எனக்கு தகவல் அனுப்பியிருந்தீங்க, உண்மையான தங்கத்தை உங்ககிட்ட கொண்டு வரணும்னு. நான் தகவல் அனுப்பியிருந்தேனா? யார் மூலமா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட. அவர் சிறைக்கு வந்திருந்தாரு. சிறையில இருந்து நான் தப்புறதுக்கு எனக்கு உதவியும் செஞ்சாரு. உங்க 2 பேரோட திட்டம் என்னன்னு அவர் எனக்கு புரியவும் வச்சாரு. என்ன நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம தெளிவா சொல்லு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன சொன்னாரு? நல்லா யோசிச்சு பாருங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் மந்திரியார் மேல பழி போடுறாரு. இது மட்டும் பொய்யா இருந்ததுன்னா அப்புறம் மந்திரியாரோட கோப அக்னியில நீங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. இல்ல இல்ல இல்ல, நாம எல்லாருமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். மகாராஜா, தயவு செஞ்சு என்னையும் நான் சொல்ற விஷயத்தையும் நம்புங்க. நானே என் கண்ணால அந்த கருவூல அலுவலர் அந்த தங்க நிறைஞ்ச பெட்டியை எடுத்துக்கிட்டு மகாமந்திரியார் மாளிகைக்கு போறத பார்த்தேன். அட விடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சில நேரங்கள்ல கண்ணால பாக்குறது கூட பொய்யா இருக்கலாம். மகாராஜா, நான் சொல்றத கேளுங்க, வாங்க திரும்ப போயிடலாம். இல்ல மகாராஜா, இப்ப நம்ம உண்மைக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். திரும்பி போறதுக்கான நேரம் இல்ல, நம்ப வேண்டிய நேரம் இது. தயவு செஞ்சு என் கூட வாங்க மகாராஜா. நீங்க சொல்றது சரிதான், வாங்க. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் மிகப்பெரிய ஆட்டத்தை ஆடி இருக்கான். மிகப்பெரிய ஆட்டத்தை ஆடி இருக்கான். நீ உடனே இங்கிருந்து கிளம்பு. அவன் மகாராஜாவை கூட்டிக்கிட்டு இங்கேயே வந்துட்டான். இவன் விரிச்சிருக்கிற வலையில இப்ப நான் மாட்டிக்க போறேன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? கைகாலா, உன்னுடைய பாவ பாத்திரம் நிறைஞ்சிடுச்சு. இன்னைக்கே அந்த பாத்திரம் உடைய போகுது. உன்னால தப்பிக்கவே முடியாது. ராமகிருஷ்ணா ஏன் இப்படி எல்லாம் பண்றான்?
மகாராஜா, மகாமந்திரியார் கதவை திறக்க மாட்டேங்கிறாரு. ஏதோ தப்பா இருக்குன்னு தெளிவா தெரியுது. அட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ராத்திரி இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறீங்க. இப்ப அவரு தூங்கிட்டு இருக்கலாம் இல்லையா? இவ்வளவு தடவை இப்படி கதவை தட்டும் போது கூட கலையாத அளவுக்கு அவ்வளவு ஆழமான தூக்கமா? அப்ப மகாராஜா நாம பத்தாச்சாரியரே, வீரர்களே, கதவை உடைங்க. உத்தரவு மகாராஜா. உடைங்க. நான் என்ன சொன்னனோ அப்படியே பண்ணு, இல்லனா உன்னை கொன்னுடுவேன். சரியா புடி. வாங்க மகாராஜா. அட மந்திரியாரே, என்ன மகாராஜா, மகாராஜா நீங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. நீங்களே பாக்குறீங்கல்ல, கருவூல அலுவலர் என்ன கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. என்னை எங்க கூட்டிட்டு போக போறான்னு எனக்கு தெரியல. நீங்க பயப்படாதீங்க. நான் அவர்கிட்ட பேசுறேன், அவர் எதுவும் பண்ண மாட்டாரு. பாருங்க அலுவலரே, நீங்க மகாமந்திரியாருக்கு ஒரு சின்ன கீறல் ஏற்படுத்தினீங்களாலும் கூட அப்புறம் இந்த வீரர்கள் உங்களை இங்கேயே இந்த நொடியே கொன்னுடுவாங்க. கொடுங்க அந்த வாளை என்கிட்ட கொடுங்க. முடியாது. அந்த வாளை என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன். ஒருவேளை இவன் பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொல்றத கேட்டுட்டான்னா, என்னை எங்க கூட்டிட்டு போக பாக்குற? என்னை எங்க கூட்டிட்டு போக பாக்குற? வேண்டாம் மந்திரி. மந்திரியாரே, மந்திரியாரே, உங்களுக்கு ஒன்னாகலையே, ஒன்னாகலையே. கடவுள் சிவபெருமானோட அருளால உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப பேசுங்க. இப்பவும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பாருங்க பாருங்க பாருங்க, தன்னோட உயிரை பணைய வச்சு கருவூல அலுவலரோட மந்திரியார் போராடி இருக்காரு. ஆனா நீங்க இவரை பத்தி என்னவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? நான் சொன்னது எல்லாமே சரியானதுதான் குருவே. மகாமந்திரியார் அறைக்குள்ள இந்த கருவூல அலுவலர் இருக்கிறதும் இந்த தங்க இருக்கிறதும் எதை நிரூபிக்குது? பண்டிதர், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணரே? அப்ப சரி, அப்படின்னா நான் மகாராஜாவுக்கு எதிராகவும் அப்புறம் இந்த விஜயநகரத்துக்கு எதிராகவும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்கன்னா இங்கேயே என்ன நீங்க கொன்னு போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்கிறதுக்கே விரும்பல. புடிங்க. மந்திரியார் அவர்களே, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இங்க நான் பார்த்தேன், நாங்க எல்லாருமே பார்த்தோம். இந்த 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 கருவூல அலுவலர் தான் உங்களை கொல்ல பார்த்தா. மந்திரியார் அவர்களே, ஒருவேளை உங்க இருவருக்கும் இடையில இந்த தங்கத்தை பங்கு போட்டுக்கிறதுல கூட ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம்ல? அந்த காரணத்தினால அவன் உங்களை கொல்ல முயற்சி பண்ணிருக்கலாம்ல? மந்திரியார் அவர்களே, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த கருவூல அலுவலர் உங்க அறையில என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மகாராஜா, இவன் இந்த தங்கத்தை எல்லாம் கொண்டு வந்து இதை எல்லாத்தையும் என்ன எடுத்துக்க சொல்லிட்டு அதுக்கு பதிலா அவன் உயிரை நான் காப்பாற்றணும்னு சொன்னான். ஆனா நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். நான் என்னோட உயிரை கூட தியாகம் பண்ணுவேன், ஆனா என்னோட விஜயநகரத்துக்கு மட்டும் துரோகமே பண்ண மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான் மகாராஜா. அப்புறம் இவன் என்னோட வாள் எடுத்து என் கழுத்துல வச்சுட்டான். இல்ல மகாராஜா, அவர் சொல்றத நீங்க நம்பாதீங்க. போதும், நிறுத்துங்க பண்டித ராமகிருஷ்ணரே. நான் நீங்க சொல்றத நம்பணும், மந்திரியார் அவர்கள் சொல்றத நம்ப கூடாதுன்னு சொல்றீங்களா? ஏன்? கருவூல அலுவலர் இவருடைய அறைக்கு வரத வேணா நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க அப்படி பார்த்ததுனால இந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஆனா நான் இங்க வந்து என் கண்ணால பார்த்தது பொய்யெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே என்னுடைய கண்ணால பார்த்த உண்மை. மந்திரியார் அவர்களே, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இல்ல மகாராஜா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்னுடைய கட்டளை என்னன்னா, நீங்க இப்பவே இந்த நொடியே மந்திரியார் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆனா மகாராஜா, நான் இவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னேன். ஆனா மகாராஜா, நான் எதுவும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது. மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னேன். போங்க
கேளுங்க. இல்ல வேண்டாம் மகாராஜா, இவரு மன்னிக்கப்பட வேண்டியவர் இல்ல, கௌரவிக்கப்பட வேண்டியவர். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணியிருந்தாலும் அது இந்த ராஜ்யத்தோட நல்லதுக்கு தான் பண்ணியிருக்காரு. நாம எல்லாரும் இவருக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இவரால தான் நீங்க எல்லாரும் இங்க சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இல்லன்னா என்னோட உயிரும் போயிருக்கும், நம்ம ராஜ்யத்தோட தங்கமும் போயிருக்கும். சிறப்பு, மிகச்சிறப்பு மந்திரியார் அவர்களே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே பாருங்க, இப்படிப்பட்டவர் தான் நம்ம மந்திரியார் அவர்கள். அது சரி, இவன் மொத்த ஆட்டத்தையும் புரட்டி போட்டுட்டானே. இவன் அப்பாவின்னு நிரூபிச்சு காட்டிட்டான், மகாராஜாவுடைய நம்பிக்கையையும் வென்றுட்டான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீ எவ்வளவு வேணாலும் என்ன தாக்கு, ஒவ்வொரு தாக்குதலையும் நான் வீழ்த்துவேன். கூடவே நான் இன்னும் 10 நாள்ல இந்த விஜயநகரத்தோட மகாராஜாவாகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. என்ன 3 செம்பு காசா? ஆனா 2 காசு தானே வழக்கமான விலை. தரதா இருந்தா தா, இல்லனா கிளம்பு. நான் வேற யார்கிட்டயாச்சும் வாங்கிக்கிறேன். சாருலதா, வெளியில வா. சாருலதா, எங்க போயிட்டு இருக்க? என்ன விஷயம்? இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கியே. நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? இது எல்லாமே அந்த சாருலதாவோட வேலைதான். ஆனா அவ என்ன பண்ணா? நான் அவகிட்ட முன்னெல்லாம் ரொம்ப அழகா இருந்துட்டு இருந்தேன், தாமரை பூ போல பொலிவாய முகம் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். பாஸ்கரோட விசித்திரமான செய்கைகளால என்னோட தாமரை போன்ற முகம் பாடிருச்சுன்னு சொன்னேன். அதுவும் உண்மைதான். அது அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சுன்னா, சாருலதா வெளியில போய் கீழே இருந்து சேத்து எடுத்து கொண்டு வந்தா. அதை என் முகத்துல பூசிட்டா. இப்போ உன்னுடைய தாமரை போன்ற முகம் திரும்ப மலர்ந்துருங்கிறா. கேட்டா தாமரை சேத்துல தானே இருக்குங்கிறா. சிரிக்கிறத முதல்ல நிறுத்திட்டு அந்த சாருலதா எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இங்க இல்லையே. எங்க இருப்பான்னு தெரியாது. சரி, நானே போய் அவளை எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். நீங்க இப்படி சிரிக்கிறத நிறுத்துங்க. இப்ப நீ உண்மையிலே ரொம்ப அழகா இருக்க. நான் என்ன பண்றது? காய்கறிகளை கொடுக்கவா இல்ல கிளம்பட்டுமா? ஐயோ, அட ராத்திரி பூரா எங்க போயிருந்த? அந்த மந்திரியோட முகத்துல கிழிஞ்சதா இல்லையா? காய் வியாபாரி பண்றவர் முன்னாடி ஏன் இப்படி கேக்குறீங்க? அவர் கேட்ட போறாரு. அந்த கைகாலாவுக்கு எதிரான ஆதாரங்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. சரி, நீ கவலைப்படாத. ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும். சரியா? நீ வா, நான் உனக்கு சாப்பாடு பரிமாறுறேன். எனக்கு பசிக்கல. அடப்பா ராமா, என்னோட எதிரி அந்த கை காலா தப்பிச்சிட்டானா? கை காலா தப்பிக்க கூடாது, தப்பிக்கவே கூடாது. இவ்வளவு துர்நாற்றமான வாசனை திரவியத்தை எதுக்காக வாங்குனீங்க மந்திரியாரே? இந்த திரவியத்திலிருந்து ஒரே ஒரு சொட்டு எடுத்து உன்னுடைய உடம்புல தடவி பாரு, அப்புறம் நீயே புரிஞ்சுப்ப. மந்திரியாரே, மந்திரியாரே காப்பாத்துங்க! மந்திரியாரே என்ன காப்பாத்துங்க! மந்திரியாரே என்ன காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! மந்திரியாரே என்ன காப்பாத்துங்க! மந்திரியாரே காப்பாத்துங்க! மந்திரியாரே, மந்திரியாரே காப்பாத்துங்க! இந்த பாம்பு உன் பின்னாடி இல்ல. எந்த திரவியத்தை நீ உன் உடம்புல தடவுனியோ அந்த வாசனை பின்னாடி வந்துகிட்டு இருந்தது. அதுக்கு அர்த்தம் யாரோட உடம்புல இந்த திரவியத்தை தடவி விட்டாலும், அந்த வாசம் வந்தாலும், இந்த பாம்பு அவங்கள தேடி போய் கொத்தி கொன்னுடும். இன்னைக்கு சபையில என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு.
என்ன பண்ணிட்டு இருக்க? எதை கொண்டுட்டு இருக்க? தொடப்பத்தை. ஆனா தொடப்பத்தை ஏன் அடிச்சிட்டு இருக்க? ஐயோ அம்மா, ஒரே ஒட்டடையா இருக்கு, தொடப்பத்தை எடுத்து அடின்னு நீங்க தானே சொன்னீங்க. பாருங்க எவ்வளவு நேரமா நான் அதை அடிச்சிட்டு இருக்கேன், போகவே மாட்டேங்குது. சாவு. என்னைய எப்படி பாக்குறீங்க? பார்க்கலாம் இல்ல, கேட்டுட்டு இருக்க. நீ யார கூட்டிட்டு வந்திருக்க? பொறுமையா சொல்லுங்க சாரதமா. நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துப்பா. சொல்லித்தாங்க சொல்லித்தாங்க. சொல்லி கொடுங்க போங்க. இங்க பாரு, இதை இங்க வச்சிடு. நீ எழுந்து உள்ள வா, நான் உனக்கு வேற ஒரு வேலை தரேன். வா வா, உள்ள போ. அட பாஸ்கர், அட அமரப்பள்ளி, நீ இங்க என்னாச்சு? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? கூடாது. ஆ, ஏன் கூடாது? உன் கையில என்ன வச்சிருக்க? இதுவா? இது காய்கறி. உனக்கு பிடிக்கும்ல இந்த காய்கறி, ஆல்வள்ளி கிழங்கு. அடடா, ஆல்வள்ளி கிழங்கா? இது எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆனா ஆல்வள்ளி கிழங்கு எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு காந்தா சொன்னா. அப்படியா? ஆனா காந்தா கிட்ட நீ எதுக்காக கேட்ட? ஆ, அதெல்லாம் விடு பாஸ்கர், இது உனக்கு ரொம்ப பிடிச்ச காய். கூடவே என் கையாலேயே விசேஷமா பண்ணது, அதுவும் என்னோட வாழ்க்கையிலேயே முதல் முறையா. நீ ஒரு இளைஞன் தானே, அப்ப இத சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஒருவேளை உனக்கு பிடிச்சதுன்னா, அப்போ யார நான் நேசிக்கிறேனோ அவருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இந்தா சாப்பிட்டு பார்த்து சொல்லு, எப்படி இருக்குன்னு சொல்லு. சரி, இப்பவே சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். எப்படி இருக்கு சொல்லு பாஸ்கர். பூ, 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 பூ. அந்த இளைஞன் உன்னை காதலிக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல உன் முகத்தையே பார்க்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? இவ்வளவு மோசமான பதார்த்தத்தை நான் சாப்பிட்டதே இல்ல. பூ, பூ, பூ. நீ என்ன சொல்ற பாஸ்கர்? அமைதியா இரு, பாவம் அவளை அழ வைக்காத. இங்க பாருமா, இவன் சொல்றத நீ பெருசா எடுத்துக்காத. சுவைய பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? என்கிட்ட கொடு, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். சரி சரி, சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு. ரொம்ப கொஞ்சமா உப்பு மசாலா மஞ்சள்லாம் கம்மியா இருக்கு, மத்தபடி சுவையா இருக்கு. அப்புறம் கிழங்கு கொஞ்சம் வேகாம இருக்கு, மத்ததெல்லாம் சரியா இருக்கு. அப்புறம் எண்ணெயும் கொஞ்சம் காயாம இருக்கு, மத்ததெல்லாம் சரியா இருக்கு. அவ்வளவுதான், சரியா இருக்கு. போட்டது எல்லாமே குறையா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு மேல இதுல வேற என்ன நல்லா இருக்கு? அதுதான். ஏன் மனச தளர விடுற? பாரு, இதுல சுவை இல்லதான், ஆனா உணர்ச்சிகள் இருக்கு. அப்படியே அதே உணர்ச்சிகளோட இது அவனுக்கு கொடு. அவனுக்கு அந்த பதார்த்தம் கண்டிப்பா பிடிக்கும். கொடுத்துடுறேன். அப்படி கொடுத்துட்டா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே கெட்டு போயிடுமே. இப்ப நான் போய் இதை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். இது நான் சுவையா செய்யற வரைக்கும் இதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன். ஐயோ கடவுளே, நான் முதல்ல உள்ள போய் கொஞ்சம் வெல்லத்தை சாப்பிடுறேன். அப்பதான் என் வாயில சுவை எல்லாம் சரியாகும். வாய் மூடு. ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஆழ்வெளி கிழங்கு பதார்த்தத்தை அவன் நேசிக்கிறவனுக்காக அமரப்பள்ளி பண்ணி இருந்தா, அப்புறம் எதுக்காக அவ எனக்கு இங்க தர வந்தா? மகாராஜா, உங்களோட அனுமதி மட்டும் இருந்ததுன்னா இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற பிரச்சனை. ராஜகுரு தத்தாச்சாரியாரே, ஒரு நிமிஷம். இன்றைய சபைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கான வழக்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நான் பண்டித ராமகிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறேன். மகாராஜா, நேத்து மந்திரியாரோடைய அறையில என்ன நடந்திருந்தாலும் நான் உங்ககிட்ட அப்படி கோவப்பட்டு இருக்க கூடாது. அந்த விஷயத்தை எனக்கு மந்திரியார் அவர்கள் தான் புரிய வச்சாரு. மந்திரியார் அவர்களே, நீங்க சொன்னது ரொம்ப சரியான விஷயம்தான். இவரால தான் மந்திரியார் அவர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது மட்டுமில்லாம நம்மளுடைய ராஜ்யத்தின் அனைத்து அரசு செல்வங்களும் மீட்கப்பட்டு இருக்குதுன்னு எனக்கு புரிய வச்சாரு. அதனால இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு தங்கம் தந்தனோ அதை விட அதிக தங்கத்தை உங்களுக்கு அன்பளிப்பா தர விரும்புறேன். கண்டிப்பா கொடுங்க மகாராஜா, கண்டிப்பா கொடுங்க. ஆனா மகாராஜா, என்னோட கருத்து என்னன்னா, என்னோட சிஷ்யர்கள் தனி அவர்களுக்கும் அப்புறம் மணி அவர்களுக்கும் உண்மையான தங்க நாணயங்கள் வழங்கப்படணும். ஏன்னா நீங்க அதை வழங்கினாதான் மகாராஜா, இவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு தான காரியத்தை பண்ண விரும்புறாங்களோ அதை இவங்களால கண்டிப்பா பண்ண முடியும் மகாராஜா. ராஜகுரு தத்தாச்சாரியாரே, கண்டிப்பா. ஆனா அப்புறமா
முதல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு. சேவகனே, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க வாங்க. இந்தாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நன்றி மகாராஜா. மகாராஜா, இன்னைக்கு நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு மகா வித்வான இந்த ராஜ்யத்தோட ஒரு ரத்தனத்தை கௌரவிச்சு நீங்க எவ்வளவு பெரிய மகான்கிறதையும் அப்புறம் சிறந்த மகாராஜான்றதையும் நிரூபிச்சிட்டீங்க. மகாராஜா, உங்களை மாதிரி ஒரு சிறந்த மகாராஜாவோட ஆசீர்வாதத்தை நான் பெற விரும்புறேன். நிச்சயமா. மகாராஜா வாழ்க. பின்னாடி இருந்து மகாராஜாவுடைய கால்களை எப்ப இழுத்து விடலான்னு யோசிக்கிறவன் அவருடைய கால்ல விழுந்துகிட்டு இருக்கா. மகாராஜா, எப்ப உங்களோட அனுமதி இருந்ததுன்னா சபைக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நாம ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நிச்சயமா. வணக்கம் மகாராஜா. வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயம்? மகாராஜா, என்னுடைய பேரு கங்காதரன். எனக்கு நடந்த விஷயம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லாதது. மகாராஜா, எனக்கு கல்யாணம் முடிவாயிருந்தது. ஆனா எனக்குள்ள இருக்கிற கவலை என்னன்னா, ஒருவேளை என்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனைவி என்னுடைய முடி இல்லாத இந்த தலையை பார்த்து என்னை விட்டுட்டு போயிருவாளோன்னு பயமா இருந்தது. அதனால நான் இந்த வைத்தியரை போய் பார்த்தேன். மகாராஜா, இந்த வைத்தியர் எனக்கு இந்த குப்பியில ஒரு எண்ணெயை கொடுத்தாரு. அப்புறம் இந்த எண்ணெய தினமும் நான் என்னுடைய தலையில தடவணும்னு சொன்னாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே முடி வளர்ந்துரும்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா அப்படி நடக்கவே இல்லை. என்னோட கல்யாணமே நின்னுடுச்சு. மகாராஜா, இந்த வைத்தியர் என்ன ஏமாத்திருக்காரு. இதுக்காக என்கிட்ட இவர் தங்க நாணயங்களையும் வாங்கியிருக்காரு. அதனால இவருக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும் மகாராஜா. நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு முடியில்லாத மனுஷனுடைய கவலை எப்படி இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எப்படி மகாராஜா? அப்படின்னா நீங்களும் உன்னுடைய கண்ணுக்கு என்னுடைய இந்த அடர்த்தியான முடி உனக்கு தெரியல? தெரியுது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா, நீங்க ஏதாவது பண்ணுங்க. ஆனா இந்த நபருக்கு நீங்க நியாயம் பெற்று கொடுங்க. சரி மகாராஜா. கங்காதரன், உண்மையாவே உனக்கு நடந்த விஷயம் நியாயமானதே இல்ல. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு முடி இல்லாம கஷ்டப்படுற மனுஷனை ஏமாத்துறவங்கள அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. கேளு வைத்தியனே, உனக்கு இன்னைக்கு ரொம்ப கடுமையான தண்டனை வழங்கப்பட போகுது. மகாராஜா, நீங்க வந்து சொல்லிட்டீங்க. அது நீங்க சரியாதான் சொன்னீங்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். பாருங்க மகாராஜா, போன வாரம் மாளிகைக்கு வெளியில ஒரு பள்ளத்தை தோண்டி இருந்தாங்க. அந்த பள்ளத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய எழுத்துக்களால எச்சரிக்கை, பள்ளம் இருக்கு, பார்த்து கவனமா போங்கன்னு அதுல எழுதி இருந்தது. ஒருவேளை அதுக்கப்புறமும் ஒரு மனிதன் போய் அந்த பள்ளத்துல விழுந்தான்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவேன்? நான் உங்ககிட்ட கேக்குறேன் மகாராஜா, நீங்க என்ன சொல்லுவீங்க? அட, நான் உங்ககிட்ட கேக்குறேன். நான் மகாராஜா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நான் எதைத்தான் சொல்லுவேன் மகாராஜா, அதாவது அந்த நபரோட ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு. இப்ப மகாராஜா, இவருக்கு முடி முளைக்கலன்னா இவரோட ஜாதகத்துல தோஷம் இருக்கும். ஆனா இந்த கோப்பையை கொஞ்சம் பாருங்க மகாராஜா.
இந்த கோப்பையில இதுல தெள்ளத் தெளிவான வார்த்தைகள்ல எழுதி இருக்கு பாருங்க. இந்த எண்ணெய் முடிய வளர வைக்கும், மத்ததெல்லாம் உங்க அதிர்ஷ்டம் தான். இப்ப பாத்தீங்கன்னா மகாராஜா, இவரோட அதிர்ஷ்டம் அப்படி இருந்ததால இவருக்கு முடி வளரல. பாருங்க மகாராஜா, இதே எண்ணெயை தான் நானும் பயன்படுத்துறேன். பாருங்க பாருங்க, என்னோட முடிய பாருங்க, எவ்வளவு நீளமா இருக்கு, எவ்வளவு அடர்த்தியா இருக்கு. உண்மையை சொல்லுங்க, அந்த குப்பையில உண்மையிலேயே இதெல்லாம் எழுதி இருக்கா? அப்படி எழுதி இருந்தா அதெல்லாம் ஏன் படிக்கல? இந்த சூழ்நிலையில நான் அந்த வைத்தியரை தண்டிக்க முடியாது. அற்புதம் அற்புதம் குருவே, நீங்க இவ்வளவு சுலபமா இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டீங்க. மற்றும் வைத்தியரே, உங்களோட உயிரும் காப்பாற்றப்பட்டுருச்சு. இது மூலமா குறை உங்களோட எண்ணெயில இல்லங்கிறதும் நிரூபணமாயிடுச்சு. அட, உங்களுடைய எண்ணெயின் மகிமையால ராஜகுருவை போல எவ்வளவு பேருக்கு நல்ல அடர்த்தியாவும் நீளமாவும் முடி வளர்ந்திருக்கு. என்ன குருவே? உண்மைதான், பாருங்க. ரொம்ப நன்றிங்க. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி உதிச்சுக்கிட்டு இருக்கு. என்னது? ஏன் நீங்க இப்படி குனிஞ்சு நின்னுகிட்டு இருக்கீங்க? என் முதுகுல எப்பவும் ஒரு வலி இருக்கும், அதனாலதான் குனிஞ்சு நின்னுகிட்டு இருக்கேன் மகாராஜா. ஓ, அப்ப நீங்க இதுக்கு எப்பவும் சிகிச்சை பார்க்கவே இல்லையா? இதுக்குன்னு எந்த ஒரு சிகிச்சையுமே இல்ல. அச்சச்சோ, பாருங்களேன் மகாராஜா. வைத்தியரே, நீங்க உங்களுடைய மருந்து மூலமா என்ன முடியாத எவ்வளவோ பேருக்கு முடி பிரச்சனைகளுக்கான தீர்வை வழங்கியிருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு ஒரு வெகுமதி வழங்க விரும்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க ராமகிருஷ்ணர் அவர்களே? இவருக்கு நீங்க வெகுமதி தர விரும்புறீங்களா? சில சமயங்கள்ல நீங்க அரசவையில பிரச்சனையை தீர்க்க விரும்புறீங்களா இல்ல ஏற்படுத்த விரும்புறீங்களான்றதே தெரிய மாட்டேங்குது. மகாராணி அவர்களே, எப்படி என் மூலமா கருவளையின் தங்கம் கிடைச்சதுனால எனக்கு வெகுமதி வழங்கப்பட்டதோ அதே மாதிரி வைத்தியருக்கும் வெகுமதி வழங்கப்பட்டாகணும். நிச்சயமா. சேவகனே, இதுதான் உங்களுடைய வெகுமதி. பண்டித ராமகிருஷ்ணரே, இது சாட்ட. உங்களுக்கு வெகுமதியின் ஸ்வரூபமா 10 சவுக்கடி கிடைக்க போகுது. நீங்க 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 என்ன இப்படி எல்லாம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? இவர் எவ்வளவு பெரிய வைத்தியர். இல்ல 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 குருவே, இது அவமானம்லாம் இல்ல. மகாராஜா, நான் உங்க எல்லாருக்குமே நம்பிக்கையை வழங்குறேன். வெகுமதியா தரப்படுற இந்த 10 சவுக்கடி இவருக்கு உதவியா இருக்கும். ஆனா எப்படி? ஏன்னா இது வெறும் சாதாரண சாட்டையெல்லாம் இல்ல. இந்த சாட்டையால அடிச்சா முதுகு வலி எல்லாம் மறைஞ்சு போயிடும். அட, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த சாட்டையோட பிடியிலேயே எழுதியிருக்காங்க பாருங்க. நல்லா படிச்சு பாருங்க. இந்த சாட்டையால அடிச்சா ஒருத்தவங்களுடைய முதுகு வலி எல்லாம் காணாம போயிடுமா. ஆனா ஒருவேளை இந்த சாட்டை அடி உங்க முதுகு வலியை போக்கலன்னா இந்த சாட்டையோட தப்பு அதுல எதுவும் இல்ல, உங்களோட ஜாதகத்துல தான் தோஷம் இருக்கும். இது ஒரு சாட்டை, இதெல்லாம் அடிச்சா வலி அதிகமா இருக்கும். இது ரொம்ப ஆபத்தான பொருள் மகாராஜா. அப்படியா? ஆமா. இது மிக ஆபத்தான பொருள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா. ஆனா இந்த எண்ணெய் ஆபத்தானதா இல்லையான்னு நீங்க எப்பவாவது சோதிச்சு பார்க்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? இதுக்கு ஏதாவது தீய விளைவுகள் இருக்கா இல்லையான்னு பாத்தீங்களா? பாக்கலல்ல. வெறும் செல்வம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசையில இந்த எண்ணெய இவருக்கு நீங்க இதோட விளைவுகளை பத்தி கவலைப்படாம வித்திருக்கீங்க. இதை ஏமாத்து வேலைன்னு சொல்லுவாங்க வைத்தியரே. நீங்க இந்த நபருக்கு பண்ண விஷயத்தை. ஆமா. அதே மாதிரி அந்த பாத்திரத்துல உங்களுடைய பாக்கியத்துல தோஷம் இருந்ததுன்னா நீங்க தர இந்த எண்ணெய் வேலை செய்யாதுன்னு நீங்க எழுதி தரதும் சரியானது இல்லையே. இந்த நபர் அவருடைய பாக்கியத்தை நம்பி இல்ல, உங்களை நம்பிதான் உங்ககிட்ட இருந்து இந்த எண்ணெயை வாங்கிட்டு போனாரு. ஆமா. இதுக்காக நீங்க அவர்கிட்ட இருந்து நிறைய பொற்காசுகளையும் வாங்கியிருக்கீங்க. ஆமா. அப்படின்னா அதே மாதிரி மகாராஜா, இவருடைய பாக்கியத்திலையும் தோஷம் இருந்ததுன்னா இந்த சவுக்கடியால இவருடைய முதுகுல இருக்கிற வலி மறைஞ்சு போகாது. என்ன? ஆமா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. இவரோட தங்க நாணயங்கள்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். கூடவே இவருக்கு நல்ல சிகிச்சையும் வழங்குறேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. போங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். நன்றி மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். சிறப்பு, மிக சிறப்பு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. மகாராஜா, வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்களை ஒரு முறை அரவணைச்சிக்க விரும்புறேன். வாங்க.
வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராஜா, நீங்க இன்னைக்கு என்ன வாசனை திரவியத்தை பயன்படுத்திருக்கீங்க? மல்லிகை திரவியம். ஆனா இது மல்லிகையோட வாசனை இல்லையே. நீங்க சொல்றது சரிதான். கொஞ்ச நேரமா எனக்கு ஒரு விசித்திரமான வாடை வந்துட்டு இருக்கு. போங்க, போய் உங்க இடத்துல உட்காருங்க. இது ஏதோ தெரிஞ்ச வாசனை மாதிரி இருக்கே. ஏதோ ஒரு இடத்துல இந்த வாசனையை நான் உணர்ந்திருக்கேனே. அச்சச்சோ, நான் குருகுலத்துல இருந்த போய் என் குரு இந்த வாசனையை காட்டி இருந்திருக்காரு. மற்றும் இந்த வாசனை பாம்பு அது கிட்ட இது ஈர்க்கும்னு சொல்லி இருந்தாரு. அப்படின்னா மகாராஜாவுடைய உடல்ல இந்த திரவியத்தை தடவி இருக்காங்க. பாம்பு மகாராஜாவை கொத்தணுன்றதுக்காக. அப்படின்னா பாம்பு இங்கதான் எங்கேயாவது இருந்தாகணும். மகாராஜா ஜாக்கிரதை, உங்க காலடியில பாம்பு இருக்கு. என்னது பாம்பா? பாம்பு, பாம்பு! மகாராஜா, வீரர்களே என்ன காப்பாத்துங்க! வாங்க, பாம்பு! ஐயோ, யாராவது காப்பாத்துங்க! மகாராஜா ஜாக்கிரதை. குருவே, இத குடுங்க. இந்த துணியை குடுங்க. தர முடியாது. விடு விடு விடு. ஏய், விடு. அச்சச்சோ. சிறப்பு, மிக சிறப்பு பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மிக சிறப்பு. ஆனா உங்களுக்கு எப்படி என்னோட இருக்கைக்கு பக்கத்துல பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சது? மகாராஜா, உங்க மேல ஒரு வாசனை வந்தது இல்லையா? அந்த வாசனையால பாம்பு ஈர்க்கப்படும். அது ஒரு விஷ பூவுடைய வாசனை. அதனாலதான் பாம்பும் பக்கத்துல இருக்குன்னு புரிஞ்சிடுச்சு. யாரு அந்த வாசனை திரவியத்தை யார் இந்த சபையில பயன்படுத்தி இருக்கீங்க? உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். யாருன்னு சொல்லுங்க. ஐயோ மந்திரியார் அவர்களே, பொறுமையா இருங்க, கோபத்தை விட்டுருங்க. பாருங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவருடைய புத்தி கூர்மையினால பாம்பை பிடிச்சது மட்டுமில்லாம என்னுடைய உயிரையும் காப்பாத்தி இருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கான மீதமுள்ள சபை வேலைகளை நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப நான் ரொம்ப சோர்வா இருக்கேன். நான் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. மகாராணி வாங்க. நீங்க மகாராஜாவுடைய காலை தொட்டு கும்பிட்டீங்கல்ல? ஆமா. அதுக்கு அப்படின்னா அந்த வாசனை திரவியத்தை நீங்க தான் மகாராஜாவுடைய பாதத்துல. மகாமந்திரியாரே, இந்த 10 நாள்ல நீங்க மகாராஜாவை கொல்ல 10,000 முறை முயற்சி பண்ணாலும் உங்களால உங்களுடைய திட்டத்துல வெற்றி அடையவே முடியாது. ஏன்னா மகாராஜாவை கொல்லணும் மற்றும் நீங்க ராஜாவாகணுன்ற உங்க லட்சியத்துக்கு மத்தியில நான் இருக்கேன். என்ன ஆனாலும் உங்களை நான் ராஜாவாக விட மாட்டேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. அதே மாதிரி நானும் சபதம் எடுக்கிறேன். இந்த 10 நாளைக்குள்ள நான் இந்த விஜயநகரத்தோட மகாராஜா ஆகி காட்டுறேன்.
இதுக்காக நான் யார கொல்ல வேண்டி வந்தாலும் நிச்சயமா அவங்கள கொல்லுவேன். மகாராஜாவோட உயிரை காப்பாத்தி உன்னோட உயிரை நீ இப்ப ஆபத்துல ஆழ்த்தி இருக்க. இப்ப என்னோட வாள் உன்னோட ரத்தத்துல முழுசா குளிக்க போகுது. என்னுடைய வாள் என்னுடைய தலையை துண்டிச்சுதுன்னா அப்புறம் உங்களுடைய மரண படுக்கையும் தயாரா இருக்கும். நான் உங்களுடைய இந்த அறைக்கு ராஜ்யத்தை பத்தின முக்கியமான ஒரு விஷயத்த பேசிட்டு வரேன்னு சொல்லிதான் மகாராஜா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை நான் மட்டும் என் அறைக்கு திரும்பலனா அப்புறம் நீங்க தான் கைது செய்யப்படுவீங்க. மற்றும் அதுக்கப்புறமா மரண தண்டனை உங்களுக்கு நிச்சயம் வழங்கப்படும். நீரோடையும் நெருப்போடையும் அப்புறம் கை காலாவோடையும் விளையாடாத. என்ன விளைவு பயங்கரமானதா இருக்கும். விளைவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன சந்தேகப்படுறது தப்புன்னு தான் உங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. உங்களுடைய இந்த திட்டத்தை பத்தி என்கிட்ட நீங்க சொன்னீங்களா என்ன? சொல்லல. அப்ப அது நீங்க கொண்டு வந்த பாம்பு தானே எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம நான் அந்த பாம்பை பார்த்தோம் மகாராஜாவை கையை பிடிச்சு இழுத்து காப்பாத்தாம இருந்திருந்தா அவர் என்ன சந்தேகப்பட்டிருப்பாரு? சரி, பொழைச்சு போ. இன்னைக்கு நான் உனக்கு உயிர் பிச்சை தர்றேன். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணலான்னு நினைச்சன்னா உன்னோட உயிரையே நீ தியாகம் பண்றதுக்கு சமமானது அது. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது மந்திரியாரே. நீங்க மகாராஜாவை கொல்றீங்களோ கொல்லலையோ, ஆனா நான் இப்ப நிச்சயமா உங்களை கொல்ல போறேன். உங்களை கொல்றதுக்கான திட்டத்தை ஏற்கனவே நான் போட ஆரம்பிச்சிட்டேன். வாழ்க்கைங்கிறது தண்ணியில இருக்கிற சலசலப்பு மாதிரி. அது எப்போ அடங்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால உயிரோட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடுத்து வரப்போற எதிர்காலம் நமக்கு என்ன கொண்டு வர போகுதுங்கிறது தெரியாது. நீங்க சொல்ற விஷயம் உண்மையா இருக்கலாம், ஆனா எனக்கு எப்பவும் சிரிப்பே வராதே. நான் எப்படி சிரிக்கிறது? இந்த விஷயத்தை பத்தி இப்ப நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு தடவை குருகுலத்துல என் குரு எனக்கு ஒரு விஷயம் சொன்னாரு. ஒருவேளை உனக்கு முன்னாடி செல்வம் மற்றும் புத்தி இருந்ததுன்னா அதுல எதை தேர்ந்தெடுப்பேன்னு கேட்டாரு. நான் செல்வத்தை தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னேன். அதுக்கு என் குரு என்கிட்ட சொன்னாரு, நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்தேன்னா செல்வத்துக்கு பதிலா புத்தியை தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னாரு. அதுக்கு நான் குரு கிட்ட சொன்னேன், குருவே, ஒருத்தர்கிட்ட என்ன இல்லையோ அதை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னேன். உண்மையிலேயே நீங்க வேடிக்கையான ஞானமுள்ள மனிதனா இருக்கீங்க. ஒரு முட்டாள் தான் உங்கள மாதிரியான ஒரு மகா வித்வான கைது செஞ்சு வச்சிருப்பான். உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் மந்திரியார் கைகால அவர்களை பத்தி தப்பா எதுவும் பேசிடாதீங்கன்னு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவர் தான் என்னோட அப்பா, நான் அவருடைய மகன். அதனால அவரை பத்தி என் முன்னாடி எதுவும் தப்பா பேசிடாதீங்க. அவர் மேல எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு. திரும்பவும் இந்த முட்டாளுங்க முன்னாடி நீ நடிச்சுக்கிட்டு இருக்கியா? என் மேல நீ மரியாதை வச்சிருக்கியா? என்னோட அவமானத்தை உன்னால பொறுத்துக்கவே முடியாதா? நீ உன்னோட 13வது பிறந்த நாள் அன்னைக்கு என்ன பண்ணன்னு நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? நானும் அதை மறக்கலப்பா. எப்பவும் மறந்துடாத. நீ எல்லாம் ஒரு மகனா? ஒரு மகனா இருந்தும் பெத்த அப்பாவை கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க. அதனாலதான் உன்னை நான் இங்க இவ்வளவு வருடங்களா சிறையில அடைச்சு வச்சிருக்கேன். நீங்க மட்டும் எப்படிப்பட்டவர்? எந்த ராஜ்யத்துல மந்திரியாரா இருக்கீங்களோ அந்த ராஜ்யத்தோட சிம்மாசனத்தையே அடையணும்னு நினைக்கிறீங்க? உங்களை பத்தி நான் எல்லார்கிட்டயும் விசாரிச்சேன்.
உங்களை பத்திங்க எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா நீங்க மகாராஜாவோட நண்பர் இல்ல எதிரிங்கிற விஷயம் இங்க யாருக்கு தெரியும்? ஆனா எனக்கு அது தெரியும். நீங்க அந்த சிம்மாசனத்தை அடையணும்னு உறுதியா இருக்கீங்க. அதுக்காக நீங்க மகாராஜாவை கொல்ல கூட நீங்க தயங்கவே மாட்டீங்க. எனக்கு இன்னொரு விஷயம் கூட தெரியும். இந்த நேரத்துல மகாராஜாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. என் திட்டத்தை பத்தி இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? போதும், நீ நிறைய பேசிட்ட, நானும் நிறைய கேட்டுட்டேன். உன்னோட இந்த கதையெல்லாம் நிறுத்து. சிம்மாசனத்து மேல எனக்கு ஆசையும் இல்ல, அதுக்கு மகாராஜாவை கொல்லணுங்கிற அவசியமும் இல்ல. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? ஆனா இவருடைய முகபாவனைகள் எல்லாமே அதை தான் சொல்லுது. மகாராஜாவுடைய உயிர் உண்மையிலேயே ஆபத்துல தான் இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.